ஸ்டார்டிங்லேயே நம்ம இச்சமி ஃபர்ஸ்ட் ஹாப் கம்போடியான்ற மாதிரி மெசேஜ் பண்ணா இவ தூங்கிட்டு இருக்கா. நம்ம இச்சமி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப அடுத்த சீன்ல நம்ம யூகே தான் கட்டுறாங்க. நேரம் இச்சு அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் அவனோட போகணும், அதனால நானும் ஒரு ஜாப்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. ஆப்போசிட்ல அவரு மாஸ்க் வேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அவரோட லிப்ஸை ரீட் பண்ண முடியலன்னு யோசிக்கிறா. அவங்க என்ன கண்டிப்பா என்ன கூப்பிட போறதே இல்ல, எப்படிதான் மத்தவங்க எல்லாம் பார்ட் டைம் ஜாப் கண்டுபிடிக்கிறாங்கன்னு புரியல அப்படின்னு அவளை யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க. அப்ப அவ்வளவு ஒரு பர்கர் ஷாப்பை பார்க்க இது கண்டிப்பா மடக்கோ ஹைஸ்கூல்ல சொன்னதா இருக்கும் அப்படின்னு அவளும் சொல்ல. நான் கண்டிப்பா அங்க வேலை செஞ்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபைவ் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்க. கடைசியில அந்த ஷாப்லயும் சேர்ந்துடுறா. அந்த மடக்கோ பொண்ணுக்கு இவ்வளவு மெசேஜ் பண்றா. நான் கொஞ்சம் ஜாப் தேடி இருக்கேன், ஏதாவது டிப்ஸ் இருந்தா கூட சொல்ல. மெசேஜ் வருது. யாரும் பார்த்தா நம்ம ரின்னு உன்னை பார்க்கணும் வரியான்ற மாதிரி கேட்க. அடுத்த சின்ன ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்காந்துருக்காங்க. வேலை கொடுத்தே சாவடிக்கிறாங்கன்னு அவளும் புலம்பிட்டு இருக்க. நீங்க என்ன வேலைக்கு போறியா? ஆமா, ரிலேட்டிவோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன், பட் இருந்தாலும் ஸ்ப்ரிங் டைம்ல ரொம்ப வேலையா இருக்கு, ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு, அந்த போனை யாவது அட்டன் பண்ணுங்க. ஒரு பையன் காஃபி தந்துட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காத ரின். தேங்க்யூ சுஜிமுரன் அவளும் சொல்ல. உனக்கு ஏதாவது ஒர்க்ல டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு, ரொம்ப நன்றி அப்படின்னு அவளும் எழுதிக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை கிடைச்சான்னு கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. சரி இச்சோ என்னாச்சுன்னு கேட்க. ஸ்ப்ரிங் பிரேக் முடியும் போது நிறைய ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறான். இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்ல. நான் பாய் ஃப்ரெண்டு கூப்பிடலாமே? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா கூட எப்பயே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது உங்க லவ் இன்னும் அதிகமாகுன்னு சொல்ல. லவ்வா அப்படின்னு கேக்க சாப்பிடுறா. ரொம்ப கியூட்டா ரியாக்ஷன் கொடுக்க. சரி இனிமேல் ஜாப தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆன்லைன்ல தேடிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரிப்ளை வருது. மோஸ்டா உன்ன மாதிரி பீப்புள் யாரும் ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க, இவனா நிறைய இடத்துல லெட்டர் கொடுத்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல. யாரும் உன்னை சேர்த்துக்கலையா, ரொம்ப வெஸ்ட்னு சொல்றா. அப்ளை பண்ணதுக்கு நன்றி, இருந்தாலும் எங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்ல. டைம் கொடுத்தது தேங்க்ஸ். இவ கேட்கற எல்லா இடத்துலயும் முடியாதுன்னு சொல்ல. எனக்கு ஜாபே கிடைக்காது போல உட்காந்து புலம்பிட்டு இருக்க. யூகி வீட்டுல தானே இருக்க, எங்க அக்கா வந்திருக்கா. நம்ம மோசிட்டு மெசேஜ் வர. யாரு மியாவா? ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ண ரொம்ப வருஷம் ஆச்சுல. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது சைன் யூஸ் பண்ணி விளையாடுவோம் அவளும் யோசிக்க. யூகி ரொம்ப அழகா இருக்காது, மட்டும் இல்லாம ஹேர் கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சைன் யூஸ் பண்ணு மனுஷரு, சைன் லாங்குவேஜ் உனக்கு தெரியல, நீயே டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்ல. நான் நர்சிங் ஹோம்ல வேலை பாக்குறேன், டிபி உள்ள பாக்கும்போது உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல. யூகி ஹாப்பி ஆகுறா. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க. மனுஷர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்ல, உன்னோட கான்டாக்ட் நம்பர் கூட சொல்ல. ரெண்டு பேரும் மாத்திக்கிறாங்க. நான் உன்ட்ட அப்பப்ப பேசுறேன்ற மாதிரி சொல்ல. இவனும் யூகிய பாக்க. ஓசி நீ ரொம்ப அமேசிங்ல, நீ சைன் எல்லாம் கத்துக்கிட்டன்ற மாதிரி சொல்ல. இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டியா? ஓசியோ மூஞ்ச திருப்பிக்க. நீ யாராவது லவ் பண்றியான்னு கேக்குறா. உனக்கு எப்படி தெரியும் நான் யூகியும் கேட்க. ஏன்னா நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உனக்கு இதை பத்தி பேசுனா எப்ப வேணா கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல. நீ ஃப்ரீயா இரு, ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தானே, இவன் பாத்துப்பான்னு சொல்ல. ஏய் சும்மா இல்ல ப்ரோ அப்படின்னு அவளும் சொல்ல. அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஓஷ கிட்ட நம்ம யூகியும் நீ இன்னும் சைன் கத்துட்டியான்னு கேக்குறா. ஆமா நான் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர் ஆகணும் அப்படின்னு அவனும் சொல்ல. நம்ம யூகியும் சூப்பர், உமன்ஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவனும் மூஞ்ச திருப்பிக்கிறான். என்னாச்சுன்ற மாதிரி கேட்க. என்ன இன்னும் பாராட்டேன். சரி நான் கிளம்புறேன். நம்ம யூகியும் கிளம்ப. நீ அவனை பாத்தியா அப்படின்னு நம்ம ஓஷியும் கூப்பிட்டு கேக்குறான். யார் இட்ஸோமி அவன் ஃப்ரெண்டா கேட்க. இல்ல அவன் வீட்டுல நீ தங்குடியான்னு கேட்க. இவன் எந்த இடத்துல கேட்க வரான்னு எனக்கும் புரியல அப்படின்னு அவளை யோசிச்சுட்டு நீ ஏன் தலை தொங்க போட்டுருக்க, பதில சொல்ல அப்படின்னு சொல்ல. இல்லன்னு சொல்றா. ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாத, நான் வெறும் சைல்டு ஃப்ரெண்டா தான் கேட்டேன்னு சொல்ல. அவனும் ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணல. ஓஷிக்கு டீப் பீப்புள் தப்பா புரிஞ்சுக்கிறது அவன் பிடிக்கல, அப்ப சொல்லிக்கிறதா இருக்கான்னு அவளும் யோசிக்க. ஒரு ஸ்பால தான் காட்டுறாங்க. ஏமா ஏன் உன் போனே பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய் ஃப்ரெண்டா, அதெல்லாம் இல்ல. அப்ப நான் உனக்கு ஒரு வாரமா ரிப்ளை பண்ணல, அவன் வேற எங்கேயாவது போயிருப்பான், அவனுக்கு சகதம் தான். அப்புறம் உனக்கு ஏன் கவலையா இருக்கு, அவனே வந்துருவான். இருந்தாலும் ஒன்று இருந்தாலும் அவ்வளவுதான் சொல்ல. கஸ்டமர் வந்திருக்காங்க வாப்பலாம். ஏமா நம்ம எச்சமேட் இருந்து யூகிக்கு மெசேஜ் வேற, இங்க ஸ்கூல்லாம் லேக்ல மேந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல. பசங்களோட சேர்ந்துட்டானா எனக்கு சைன் வீடியோ அனுப்புன்னு அவனு சொல்ல. உனக்கு அதுக்கு டைம் இருக்கான்னு கேக்குறா. நானே மேக் பண்ணிக்கிறேன், இதுக்காக டைம் மேக் பண்ண போறான் அவளும் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேருக்கு நல்ல ரிலேஷன் இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுன்ற மாதிரி சொல்ல. என் வயிறு எனக்கு தொடாத. சரி வேற எங்கேயா தொடலாமான்னு கேட்க. ஓகே அந்த ஸ்கையோட ஆரஞ்சு கலர் என் கண்ணிலே இருக்கு அண்ட் இந்த அழகான மூமெண்ட்ஸ் அப்படின்னு நான் அவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மீட் பண்ணும்போது நமக்கு டைம் இருக்குன்ற மாதிரி சொல்றான். என் வேர்ல்டோட ஸ்கை ஏன் இவ்வளவு பெருசு இருக்கு, என் மேல பர ஷைன் உங்க மேலேயும் ஒரு நாள் கண்டிப்பா படல. ஹெச்எமி ஐ மிஸ் யூ அப்படின்னு அவளும் சொல்ல. ஹெச்எமி ட்ரிப்புக்கு போய் கிட்டத்தட்ட மாசங்கள் ஆகுது, பட் இருந்தாலும் எப்ப வருவேன்னு கேட்க முடியாது. இருந்தாலும் அவனோட மெமரிஸ் எல்லாம் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டான். தாய்லாந்துல பங்கா பூச்சா ஃபெஸ்டிவல் நான் என் ஃப்ரெண்டோட பேர் குடிச்சா அண்ட் அவன் பேர்ட் செல் பண்றான், அதை வாங்கி நம்ம பறக்க விடலாம். லாஸ்டா அவன் இந்தியாவில இருந்தான். இதை நான் ஸ்க்ரோல் பண்ணா எனக்கு தெரியாத கண்ட்ரி கூட நான் தெரிஞ்சுக்க முடியும். அத்தனைக்கு நான் ட்ரெயின் வெளியே என் ஊர் தான் இருக்கு, பட் இருந்தாலும் நான் அனதர் வெளில இருக்கேன் அப்படின்னு அவளை யோசிக்க. அப்ப அவளுக்கு மெயில் வந்திருக்கு, நீங்க ஜாபுக்கு வேணான்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப இட்ஸ் என் முன்னாடி இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி அவளும் யோசிக்க. அப்ப இச்சோட இருந்து மெசேஜ் வருது, எங்க இருக்க, நான் வந்துட்டேன், லஞ்ச் எது வேணுமான்னு கேட்க. என்னால இச்சோ பார்க்க முடியுமா, நான் அவளை ட்ரெயின் விட்டு சீக்கிரமா இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் இன்னும் தடவை பார்க்க போறேன். இவ்வளவு நின்று பிரீத் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல நம்ம இச்சம் நிக்கிறத நோட் பண்றா. அவனும் கையை காட்ட. யூகி நான் அவனை ஹக் பண்ணும், தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு கேட்க. ஓகேன்னு சொல்ல. இடையில ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அவனை கிஸ்ஸா பண்ணா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போக அது ஹக் இல்ல கிஸ்ன்னு அப்பதான் புரியுது. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படியா இருக்கணும், ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாக்குறேன். நான் விளையாடுறியா அப்படின்னு அவளை யோசிக்க. சரிவா போய் சாப்பிடலாம். இவன் அப்பப்ப என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கான். என் இதே வெடிச்சிரும் போல. அவன் ஹேர் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அவன் கையெல்லாம் டேனா இருக்கு. சரி அமைதியா இரு. கொஞ்ச நாள் டைம்ல அவன் ரொம்ப வளர்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவளை யோசிக்க. நம்ம ஓஷியோட ஃப்ரெண்டு பொண்ணு அங்கதான் உட்காந்துருக்கா. யூகி சில்வர் ஹேர் பாய். நம்ம ஓஷியோ யோசிச்சு பார்க்க அங்க ஃபுட் ஆர்டர் வந்துருது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட ஒன்னா வந்திருக்கு. நம்ம யூகி யோசிக்கிட்டு நான் இதை ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு அவனு ஒண்ணு காட்டுறான். ஃபிங்கர் ஸ்பில்லிங். இதை ட்ரிப்ல
கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் ஆர்டர் சொல்ல நம்ம யூகி ஒரு சைன் பண்றா. ஃபிங்கர் ஸ்பெல்லிங் கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கு, இதை நான் இன்னும் கத்துக்கணும்னு சொல்ல வெல்கம் பேக் அப்படின்னு அவளும் சைன்லயே சொல்றா. அண்ட் இவனும் வந்ததுல சந்தோஷம் தான். அப்ப ஃபுட்டும் வர நம்ம இச்சமி சாப்பிட்டுட்டு இருக்கான். நேத்து வேர்ல்ட சுத்தி பார்த்துட்டு இருந்த பையன் என் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜாப்பனீஸ் ஃபுட் வேற லெவலுன்னு அவனும் சொல்ல இவன் எனக்காக வந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு அவளும் யோசிக்க இச்சமியை நான் பே பண்றேன்ற மாதிரி சொல்ல நான் சீக்கிரமே ஒரு ஜாப் தேடி ஆகணும். அடுத்த சீன்ல சின்ன பசங்களை விளையாண்டுட்டு இவங்க 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அவன்கிட்ட நான் சின்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். அன்னைக்கு ஒரு பையன் கூட ட்ரங்க் பண்ணிட்டு பார்க்க வந்தான்ல, ஓ அம்மா கூட வந்திருந்தானே, அவனதான் சின்ன இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்ல இப்ப மீட் பண்ணலாமா இல்ல வேணாமான்ற மாதிரி அவன் கேட்க எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் பயமா இருக்குன்னு சொல்றா. ஹியரிங் நினைச்சு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்க அப்படியே சொல்லலாம், பட் இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்றானே அப்படின்னு அவளும் யோசிக்க நான் எதுவும் சொல்லல, மறைஞ்சிருன்னு சொல்ல வா போய் பார்க்கலாம் அப்படின்னு அவனும் சொல்ல ஷிவரா சொல்றியா ப்ளீஸ் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைன்னு சொல்றா. சரி என் கையை பிடிச்சுக்க, வேணானா கையை ஸ்குவீஸ் பண்ணுன்னு சொல்ல அவளும் பிடிச்சிக்கிறா. நம்ம யூகியும் இட்ஸ் பிகன் அவனோட வேர்ல்டு கூட என்ன கூட்டு போகணும், அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இருந்தாலும் அவன் என் கையை பிடிச்சிருக்க பெயின் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சீனை கட் பண்றாங்க. 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஓ இந்த பொண்ணா பாடுறா நம்பவே முடியல அப்படின்னு அவன் இமேஜினேஷன் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப அங்க டோர் ஓப்பன் ஆக ஷின் வாப்பா இட்ஸ் அப்படின்னு அவனும் சொல்ல, ஓ இது அவன் ட்ரங்க் பண்ண மட்டும் தான் அப்படி இருப்பானா, இது வந்து அப்படின்னு அவனும் கேட்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ